கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. நான் நம்பினரும் என்னை நம்பலையே, நான் நம்பினரும் என்னை நம்பலையே. என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே, என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை. உன் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை. உன் கரமோ கைவிடவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல கடலளவு சொந்தங்கள் இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், நம்மளை நேசிக்க யாருமே இந்த உலகத்துல கிடையாதுங்க. நேசிப்பாங்க, கட்டின புருஷன் நேசிக்கலாம், பெத்த பிள்ளைங்க நேசிக்கலாம், நம்ம பெத்த தாய் தகப்பன் நேசிக்கலாம். அதெல்லாம் கொஞ்ச காலம்தாங்க, எல்லாம் மறைந்து விடும். ஆனால் நீங்களும் நானா ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிச்சாருன்னா என்றைக்குமே விட மாட்டாருங்க, விட்டுட்டு போக மாட்டார். இந்த உலகத்தில் ஒருவர் நேசிக்கிறாருன்னா நம்ம இயேசு மட்டும்தாங்க உண்மையாக நேசிப்பாங்க. இந்த உலக வாழ்க்கைலாம் சும்மா தூசுங்க, பூன்னு ஊதுனா பறந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏசப்பா வந்துட்டு நம்ம மேலே வச்ச பாசம் இருக்கிறதுனால தாங்க இன்னமும் நம்ம வந்துட்டு இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அவரோட கருத்துக்குள் நம்ம அடங்கி எவ்வளோ ஒரு அழகாக நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களாங்க. அவரோட அன்பை ருசித்து பார்க்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அது நல்லவருங்க. இன்னமும் அவர் என் கூட இருக்கிறதுனால தான் இன்னமும் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்போதும் நான் போய் சேர்ந்துருப்பேங்க. ஆமென்.